என்னை எப்படி வெளிக்காட்டிக் கொள்வது என்று நாங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில், என்னை பிரதிபலிப்பது கண்ணாடியாக மட்டுமே இருந்த காலத்தில், என்னை உலகிற்கு கொண்டு சேர்த்த முக்கியமானவர்கள், கேமரா தவிர அவங்களுக்கு அறிவின்னு சொல்ல முடியாது, சகோதரர், குடும்ப நண்பர். எங்கள் அம்மா எப்படி எனக்காக பரிந்து பேசுவார்களோ, என் சகோதரர் எப்படி நல்லா நடிப்பான், கொஞ்சம் கோவக்காரன், கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு எப்படி வேலைக்கு சேர்த்து விடுவாங்களோ, அப்படி என்னை பற்றிய நல்ல செய்திகளை சொல்லி என்னை வெளி உலகிற்கு காட்டியவர்கள். நான் ரொம்ப அதிக பிரசங்கம் பண்ணுவேன், தப்பாக கூட பேசுவேன், அதையெல்லாம் திருத்தி எழுதியவர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நாகை தர்மன் அவர்கள் என்னை பேட்டி காண வந்தபோது அவர் கேள்வி கேட்கிறார், நான் பதில் சொல்லுகிறேன். இப்படிலாம் பதில் சொல்லக்கூடாது தம்பி, பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க, நான் இப்படி எழுதிக்கிறேன். இல்லையா, நான் அது சொல்லலையான்னு. இல்லை, இப்படி எழுதிக்கிறேன், அதான் உங்களுக்கு நல்லது என்று. இன்னைக்கு யாராவது விடுவாங்களா? அது ஒரு ஓட்டை விழுந்தா, இன்னைக்கு ஒரு ஓட்டை விழுந்தா அதை பிச்சு 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 பெருசா கிழிச்சு எடுத்துட மாட்டாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணேன்னா என் தப்பை திருத்தி அவர் எழுதிய பேட்டியை அவர் சொல் வன்மத்தில் என்னுடைய சொல் மாதிரி என்னை வெளியில் கொண்டு வந்து காட்டியவர் அவர். இது நிஜம், நடந்தது நிஜம். இவர்களெல்லாம் அரிய மனிதர்கள். இந்த மேடையில் இவர்கள் பாராட்டப்படுவது மிக முக்கியம். இவர்களை பார்த்து இங்கு அன்பு கற்க வேண்டியது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முக்கியம். ரெண்டார்கை அவர்கள் ஒரு பாட்டு சொன்னார், லவ் இஸ் மை டார்லிங். அந்த பாட்டுக்கு உதவி நடன இயக்குனராக இருந்தவன் நான். நோ சன் நோ ஷைன் லைக் சம்மர் வைன் என்று எழுதியது யார் எழுதினாங்கன்னு கேட்டேன் நான் முக்தா சீனிவாசன் அவர்களிடம். ரெண்டாவது கை அப்படின்னாரு. ஏதோ வெள்ளைக்காரர் போல் இருக்கு ஒரு கைன்னு, கை அப்படின்னு ஒருத்தர் போல் இருக்குன்னு நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் ரெண்டாவது கைன்னு இந்த வெள்ளைக்காரரை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். மில்லர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அந்த மாதிரி இவரும் ஒரு வெள்ளைக்காரராக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ரங்கதுரை. ஸோ ஏதாவது இங்கிலீஷில் பாட்டு எழுதணும். இன்னைக்கு இங்கிலீஷ்னால கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு காலம். ஏன்னா நானும் ஹைஸ்கூல் ட்ராப் அவுட் தான். இவங்கெல்லாம் பார்த்து தான் இப்படிலாம் பேசுகிறாங்களே, இது மாதிரி நம்ம ஏன் பேசக்கூடாது என்று இவர்களை போன்றவர்களுடைய நட்பு, இவர்கள் எழுதுவதை இதெல்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வந்தது தான் நான் இன்று பேசும் பேச்செல்லாம். எல்டான்ஸ் ரோட்டில் இருக்கேன். இவர் தான் சம்பத்குமார் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாரு. அப்போ ஃபோட்டோ போட்டுருவாங்க பேசும் படத்துலன்னு ஒரு நீல சட்டை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எப்படி சிவகுமாரன் எனக்கு அந்த மஞ்சள் சட்டை ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நீல சட்டை. எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு, ரெடியாக நீங்கள் வந்துடுங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார் ஃபோட்டோ எடுப்பார், நீங்கள் வந்துடுறீங்களா, எப்படி வர போகிறீங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய மோட்டர் பைக் திம்மு திம்முன்னு ஒன்று, அதை மிதிச்சுக்கிட்டே கேட்டார். நான் பஸ்ஸில் வந்துடுவேன் சார் நான். அப்புறம் டாக்ஸின்னு சொல்லியிருக்கிறாமோ, கௌரவம் குறைஞ்சி போச்சோ அப்படின்னேன். அவர் அதெல்லாம் கேட்டுக்கல. ஐயா அங்கே வரும்போது வாடிடுவீங்க தம்பி, வாங்க பின்னாடி ஏறி உட்காருங்கன்னு என்னை மோட்டர் பைக்கில் வச்சு கொண்டு போய் சேர்த்தாரு. இறங்கினதும் அங்கே, இது அவருக்கும் ஞாபகம் இருக்கும், இறங்கினதும் மாடியில் சீப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு கண்ணாடியில் தள்ளி, ஏன்னா மோட்டர் பைக்கில் பறந்துருச்சு. அங்கே ஜேவி என்ற ஒருவரை விட்டு என்னை ஃபோட்டோ எடுக்க விட்டார். எனக்கு நினைவு தெரிந்து அமர் அக்பர் ஆண்டனி என்ற படத்தை கோபமாக கிழித்து ஒரு விமர்சனம் கூட எழுதியிருக்கிறேன் பொம்மையில். ரொம்ப திட்டாமல் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள், ஏன்னா எங்கள் பாலிசி யாரையும் திட்டப்படாதுன்னு அதை மட்டும்தான் திருத்தம் சொன்னாங்க. என்னுடைய எழுத்து வெளிப்படுவதற்கும் நான் எழுத்தாளன் என்பதை உலகிற்கு காட்டுவதற்கும் என் ஃபோட்டோ போடுவாங்க, பக்தா வருவார். அதில் சிவகுமாரனுடைய சந்தோஷம் எனக்கு முழுவதுமாக புரிகிறது. அந்த ஃபோட்டோவை பார்த்து கண்கலங்கிய நாட்கள் வந்துருச்சு இல்லை ஃபோட்டோ. அதெல்லாம் பார்த்து, ஓ இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் இப்படி திரும்பி நின்றுட்டோமே, இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும், இனிமேல் வாய்ப்பு வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றெல்லாம் நினைத்து இன்று இத்தனை ஃபோட்டோகிராஃபர்கள் எங்கே நினச்சாலும் ஃபோட்டோ, நாங்களே கூட எடுத்துக்கலாம் இப்படி ஃபோட்டோ, இப்படிலாம் வந்துருச்சு. பட் இத்தனையும் கடந்து இவர்கள் எங்களுக்கு காட்டிய அன்பு, அதை மறக்கவே முடியாது. அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் தமிழ் திரையுலகத்தின் ஆர்கைவல் ஹேபிட்ஸ் இன்னமும் வரல. தமிழ் திரையுலகத்துக்கு இன்னும் பத்திரிகை ஆஃபீஸர்ஸ்க்கே பல பேருக்கு வரல. அந்த ஆர்கைவ் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்
ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். யாருக்கிட்ட பண்ணாலும் அது அது பரோபகாரம் அவர் செஞ்சது. எப்போ கேட்டாலும் நான்லாம் முந்தியெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோ என் வீட்டில் நான் எடுத்த ஃபோட்டோவே தொலைச்சிட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கிட்ட இருக்கும்னு நம்புவோம். அது இருக்கும். எப்படி பிடிச்சாருன்னு தெரியாது. அதை வச்சிருந்தாரு. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை இன்று கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கவே படவில்லை என்பது தான் என்னுடைய குறை. அவருடைய சர்வீஸ் இது வேறு நாடாக வேறு இடமாக இருந்தால் செலவு வச்சிருப்பாங்க அவருக்கு. என்னால் இப்படி வாய்ப்பு வச்சு தான் பேச முடியுது. ஒரு விழா எடுத்த என்னுடைய பத்திரிகையாளர் சங்க நண்பர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னையும் இந்த பெருங்கூட்டத்தில் ஒருவனாக பத்திரிகையாளர் நான் தோற்ற பத்திரிகையாளர் சரியா நடத்த தெரியல எனக்கு. இருப்பினும் என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு என்னை பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். பத்திரிகையாளர்கிறதுல பல வகை இருக்கிறது, பல வண்ணங்கள் இருக்கின்றன. அதில் மிக நல்ல வண்ணம் இந்த மேடையில் இருப்பவர்கள். அந்த சின்ன பொண்ணு பள்ளத்தூள் அம்மா, அவங்கள பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கலைஞர்களுக்கே உரித்தான ஒரு விஷயம். அவங்களெல்லாம் சும்மா நீங்கள் கட்டி போட்டுலாம் வைக்க முடியாது. கூட்டம் பார்த்தா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டாங்க. இது ஸ்பீச் அல்ல, அவங்களுக்கு சந்தோஷம். இந்த கரகோஷத்தை விட பெரிய சம்பளம் நீங்கள் கொடுத்துட முடியாது. அதுக்கு தான் வந்தாங்க. நல்ல விழாக்கள் நடக்கும்போது வீணை கச்சேரி, பாட்டு கச்சேரி, டான்ஸ் கச்சேரின்னு வருவாங்க. ஆனால் இங்கே நடந்தது மனோரமா அவர்கள் செய்த கச்சேரி. அதெல்லாம் உங்களுக்காக செய்தது. அது இன்னிசை நிகழ்ச்சி மாதிரி அவங்க உங்களுக்காக செய்தது. அது இந்த 5 பேருக்கும் 5 லட்சம் ரூபாயையும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாயும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தனை பேரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள், உறவு. என்னை கூப்பிட்டு அதட்டுவார்கள். இப்போ கூட மனோரமா அவர்களை சாரதி அவர்கள் சென்று அதட்டி விட்டார், இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. அந்த உரிமை எப்பொழுதுமே உண்டு அவர்களுக்கு. தனியாக கூட்டிகிட்டு போய் என்னை செவத்தோடு நிறுத்தி வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய பாசமுள்ள உணர்வுபூர்வமான நண்பர்கள் அவர்கள். இந்த மாதிரி இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்களும் இருந்தால் என்ன மாதிரி பல நடிகர்கள் வருவாங்க.